ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னன்னு பார்த்தா ஆர்சிபி நண்பர்களே, ஃபில் சால்ட்டுக்கு பொழுது ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ரஹமனுல்லா குர்பாஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்துட்டு இறக்கலாம்னு பார்க்குறாங்க. அவரு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா என்ன ஆச்சு, என்ன இன்ஜூரி எதுவுமே சொல்லாம வந்துட்டு கேஷுவலா பல பேர் வந்துட்டு புதுசா ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஒரு மன உடைச்சலான சங்கடம் என்னன்னா, ஆர்சிபியில் வந்துட்டு ஒரு மிக சிறந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ ஆடி இருக்காருன்னா நம்மளுக்கு இந்த சீசன்ல வந்துட்டு கண்டிப்பான முறையில் அண்ணன் ஃபில் சால்ட் மட்டும்தான். ஏன்னா கொடூரமான கேச்சஸ் எல்லாம் பிடிச்சி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு அவர் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா மாற்றலாம். அவர் என்ன மேட்ச் ஒன்று பண்ணி விக்ஸாக்சன் 500 கூட போட்டு நீங்க உள்ள கொண்டு வந்து இறக்குறது வந்துட்டு உங்க உடமை. டிகே அண்ணனும் மோமோ போட்டு ஐயாவும் பாத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆண்டி மலர் அண்ணா பெரியப்பா வந்துட்டு என்னமாச்சும் ஒரு பட்டிட்டிங்கிற வேலையை பார்த்துட்டு அவர் வந்துட்டு இங்கிலாந்து கூட மறுபடியும் போயிட்டு அனுப்பிச்சு விட்டு ஒரு பிளே ஆஃப் கூட வந்துட்டு திரும்பி உள்ள கொண்டு வருவேன் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு அவர் மேனிக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ₹1 கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது. பல டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிளேயர் கிடைக்கிறதுக்கு. நீங்க இப்படி சைஸா வெளியேற்றி விட்டு அடுத்த சீசன் வந்துட்டு ஏலத்தில் விடலான்னு பாத்தீங்கன்னா கதையாவது. இது மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நண்பர்களே. ஸோ ஃபில் சால்ட் தான் எங்களுக்கு வேணும், ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே.